பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் நோயுற்ற ஆண்களை நலம் விசாரிப்பது பற்றி உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலைச் சேர்ந்த அன்சாரிகளில் ஒருவரை அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது நலம் விசாரிக்கச் சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு வந்தபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் காய்ச்சல் கண்டிருந்தது. அவ்விருவரிடமும் நான் சென்று, என் தந்தையே, எப்படி இருக்கின்றீர்கள்? பிலால் அவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள் என்று நலம் விசாரித்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமக்கு காய்ச்சல் காணும் போது இவ்வாறு கவிதை கூறுவார்கள்: காலை வாழ்த்து கூறப்பெற்ற நிலையில் ஒவ்வொரு மனிதனும் குடும்பத்தாரோடு காலை பொழுதை அடைகின்றான். ஆனால் அவன் செருப்பு வாரை விட மிக அருகில் மரணம் இருக்கின்றது என்பதை அவன் அறிவதில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காய்ச்சல் விட்டது. இத்கிர் நறுமணப் புல்லும் ஜலீல் கூரை புல்லும் என்னை சூழ்ந்திருக்க ஒரு இரா பொழுதையேனும் மக்காவின் பள்ளத்தாக்கில் நான் கழிப்பேனா? மக்காவின் மிஜன்னா சுனை நீரை ஒரு நாள் ஒரு பொழுது நான் சுவைப்பேனா? அந்த ஷாமா தஹ்பீல் மலைகள் இனி எப்போதேனும் எனக்கு தென்படுமா என்று கவிதை கூறுவார்கள். உடனே நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்கள் இருவருடைய நிலையையும் தெரிவித்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, நாங்கள் மக்காவை நேசித்தது போல் அல்லது அதைவிட அதிகமாக மதீனாவை எங்கள் நேசத்துக்குரியதாக ஆக்குவாயாக. இறைவா, மேலும் இவ்வூரை ஆரோக்கியமானதாக ஆக்குவாயாக. அதன் அளவைகளான ஜவு முத்து ஆகியவற்றில் எங்கள் உணவில் எங்களுக்கு நீ வளத்தை வழங்குவாயாக. இங்குள்ள காய்ச்சலை இடம்பெயரச் செய்து அதை ஜுஹ்பா எனும் இடத்தில் குடியமர்த்தி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஆதாரம் புகாரி, அத்தியாயம் 75. வஸ்ஸலாம்.